என்ன மூர்த்தி, கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வந்திருக்க? ஏற்கனவே இருந்த இடம் தானே. சரி, இப்ப என்ன வேணும்? ஐயா, நீங்க இந்த ஏழை மேல கோவமா இருக்கீங்க. ஏய், யாரியா ஏழை? ஏழைன்னா பணத்துக்காக உழைக்கணும், கஷ்டப்படணும். நீ அந்த ரெண்டுமே செய்யறது இல்லையே. அபிராமிய போற, பாக்குற, பணத்தை வாங்குற, குடிக்கிற, பணத்தை காலி பண்ற, மறுபடியும் போற, பாக்குற, அதானே? எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இதுக்கு நான் என்ன ஜோசியமா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? 5 10 தரேன், வாங்கிட்டு போ. 5 10 5000 10,000வா? பின்ன என்ன 5 லட்சம் 10 லட்சமா கொடுப்பாங்க உனக்கு? ஏய் வேணா விடு. 1000 10,000 வாங்கி போர் அடிச்சு போச்சு. அடிக்கடி வர முடியல. ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாமே. என்னையா செட்டில்மெண்ட்னு கேக்குற? அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு. முட்டி வலி, தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். சம்பளம் போனஸ் எல்லாம் வேற. ஆனா விஆர்எஸ் வாங்கிட்டு கம்பெனில இருந்து வெளியில போனா லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுவீங்களா? அதே மாதிரி எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுங்க. ஏய் மூர்த்தி, என் கம்பெனில நீ என்ன ஜெனரல் மேனேஜர் உத்தியோகமா பார்த்த? 20 வருஷம் சர்வீஸோட ஆஃப்டர் ஆல் ஒரு குர்கா வேலை, அதுவும் 2 மாசத்துக்கு. சர்வீஸ் 2 மாசமா 2 வருஷமாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா அந்த 2 மாசத்துல என்ன செஞ்சாங்கிறதா முக்கியம். என் நரித்தனத்தால தான் நீங்களும் அபிராமியும் நல்லவங்க மாதிரி நடமாட முடியுது. அந்த கௌரவத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் தகும் இல்லையா? ஆர்கே வீட்டுல நான் போய் சொன்ன பொய்யே 1 கோடி ரூபாய் பெறும். ஆனா எனக்கு அவ்வளவு எல்லாம் வேண்டாம். கணக்கா பாக்குற? ஆமா சீனு. என்ன சீனுவா? அதான உன் பேரு. டைமை வேஸ்ட் பண்ணாத. ஆர்கே சொத்து அபிராமிக்கும், ஆர்கே கம்பெனி உனக்கு வரப்போகுது. அது அசைக்கக்கூடிய வாக்கு மூலம் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட பேசினத நான் வேற இடத்துல பேசியிருந்தா உங்க இடமே வேற இடமா இருக்கும். என்ன மிரட்டறியா? வச்சுக்க, மிரட்டதான் வச்சுக்க, வார்னிங்கா வச்சுக்க, வேற எப்படி வேணாலும் வச்சுக்க. அவசரப்படாத. இவங்கிட்ட நல்ல விதமா பேசு. என்ன யோசிக்கிற? ஆளை வச்சு சாகடிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு சொல்லிச்சு உன் மனசு? நான் இப்பதானே கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே கணக்கு போட்டு வச்சிருக்கேன். என்ன மூர்த்தி கோச்சுக்கிற? திடீர்னு வந்து செட்டில்மெண்ட் கேட்டா நான் பணம் போடணும் இல்லையா? கொஞ்சம் கஷ்டம். நான் நிச்சயமா தரேன் உனக்கு. நிஜமா? நிஜமா தரையா? எவ்வளவு எவ்வளவு? நீ நினைக்கிறதுக்கு அதிகமாவே கிடைக்கும் உனக்கு. எப்போ வரணும்? எப்போ? நான் அதை சொல்றேன். நாளைக்கு இதே இடத்துக்கு இதே டயத்துக்கு வந்துரு. சரி சரி. ராஜி, நான் கிளம்பிட்டேமா. என்னங்க, இன்னைக்கு நம்ம கல்யாணம் நாள்லையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. இந்த மாதிரியே இன்னைக்கு மங்களகரமா சுமங்கலியா இரு. ராஜேஸ்வரி, இன்னைக்கு நம்ம மனநாள் மட்டும் இல்ல, நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். ஆமாமா, உன்னோட நல்ல குணத்துக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்திருப்ப. ஆனா நீ எனக்கு மனைவியை வாய்ச்சதுனாலதான் நான் இந்த அளவுக்காக நல்லா இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன குறை? எனக்கு என்ன குறைன்னு எனக்கு தானே தெரியும், இவங்களுக்கும் தெரியும். ஆனா என்னோட கோபத்தாபத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் என்னோட குடும்பம் நடத்திருக்கே, அதுக்கு உனக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஐயோ, என்னங்க நீங்க என்ன போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு? எனக்கு கண் கண்டு தெய்வமே நீங்க தானே. நீ அப்படி சொல்லிக்கிட்டே இரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல. எனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. அப்பா அப்பா, வெரி வெல் செட் ஆர்கே, வெரி வெல் செட். கம் இன் சீனு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பி வெட்டிங் டே. ஹாப்பி வெட்டிங் டே மா.
என்ன இப்படி பொழக்கிற? நீ இவ்வளவு சென்டிமெண்டல் எனக்கு தெரியவே தெரியாது. மாமா இன்னைக்குதான் அவர் மனசுல இருக்கிறத பேசியிருக்காரு இல்ல? ஆமாப்பா, இந்த காட்சியை பாக்குறதுக்கு நானு, கார்த்திக் அண்ணன், அனிதா எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ இந்த நல்ல நாள்ல எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருங்க, நான் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறேன். ஓகே, நல்லா இருப்பாமா, நல்லா இருப்பா. இப்போ நல்லா இருப்பான். நல்லா இருப்பான். மாமா, உங்க கையாலே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. ஓ தேங்க்யூ. ராஜி முதல்ல எடுத்துக்க. நீங்க எடுத்துக்க. தேங்க்யூ மாமா. சுவாதி, அனிதா. தேங்க்யூப்பா. சின்ன உனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, சின்ன பீஸ் எடுத்துக்க. என்ன இருக்கு? ஒரு நாளாவது சாப்பிடுறேனே. ஓகே ஓகே ஓகே, நீ எடுத்துக்க. தேங்க்ஸ்ப்பா. ஓகே. அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா நீங்க இப்போ ஃபாரினுக்கு போய் தான் ஆகணுமா? அப்பா கண்டிப்பா போய் தான் ஆகணும். செலக்ட் பண்ணது ஸ்ரீனிவாசன் அங்கிள் தான். தனக்கு வந்த வேலையை மத்தவங்களுக்கு கொடுக்கிற கொடை வள்ளல் தான் இந்த ஸ்ரீனிவாசன் சார். அனிதா தப்பா எடுத்துக்க. என்ன இருக்கு? பரவாயில்ல, பேசட்டும். நாடு எப்பவுமே நல்லதெல்லாம் லேட்டா தான் உணரும். ஏன் ராஜி என்னமோ மாதிரி இருக்க? இங்க பாருங்க, நீங்க எப்ப ஊருக்கு போனாலும் சந்தோஷமா வழி அனுப்புவேன். ஆனா இந்த தடவை வழி அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை, நீங்க அண்ணையில இருந்து இததான் சொல்லிட்டு இருக்கீங்க. மாமா டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அத்தை, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் நிம்மதியா போயிட்டு வரட்டும். வெல் செட் ராஜேஸ்வரிமா. அபிராமி சொல்றதுதான் கரெக்ட். ஆர்கே, இன்னைக்கு தான் உன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான பயணத்துல போக போறேன். ஆல் தி பெஸ்ட். லேட் ஆச்சு போட்டுருக்க, கிளம்புவோமா? வா. வரேம்மா. வரே ராஜி. அபிராமி, வீடு ஆபீஸ் எல்லாத்தையும் நீதாமா பாத்துக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். வரேன் கார்த்திக். சரிப்பா, அம்மா சொன்னது சரிதான்ப்பா. என்னது? எனக்கே உங்களை விட்டு பிரியறதுக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஆனா ஏன்னு தெரியல. போட பைத்தியக்காரா, நீ அம்மா மாதிரியே பேசுற. அவளுக்கு தைரியம் சொல்றதை விட்டுட்டு 2 வாரம் தாமா போனே வந்தேன்னு வந்துருவேன். கார்த்திக், அம்மா கவலைப்படாம பாத்துக்க. சரிப்பா. ஆர்கே, டைம் ஆயிட்டு இருக்கு, புறப்படலாம். வரேம்மா. பத்துமா ராஜி? நல்லபடியா போயிட்டு வாங்க. உடம்பு பாத்துக்கங்க. வரேன். சரிப்பா. வரேன். டேக் கேர்ப்பா. வரேம்மா, Okay, மாமா. புறப்படலாம். வா ஆர்கே. போயிட்டு வா ஆர்கே, போயிட்டு வா. நீ திரும்பி வரும்போது இந்த வீட்டோட விலாசமே மாறி இருக்கும்.
ஹலோ, நான் டாக்டர் ரவிராஜ் பேசுறேன். ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, வீட்டு பக்கத்தில் ஆக்சிடென்ட், அர்ஜென்ட். எஸ். பாலாஜி, நம்ம எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன அர்ஜுன்? நம்ம கார்த்திக் கிட்ட இப்போ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. எப்படி? எந்த வகையில? சாந்திகா டைவர்ஸ்க்கு காரணம் அபிராமியோட மிரட்டல் தான். கேஸ் நடந்த அன்னைக்கு அபிராமி படிக்கிறதுல இருந்து விழுந்தது கூட தானா நடக்கல, இவளா நடத்திக்கிட்டதுன்னு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டேன். அப்புறம் கார்த்திக் நம்மனா நம்பட்டோம், நம்பாட்டி போட்டோன்னு சாந்திகா கிட்ட சொல்லிட்டு தான் கார்த்திக் கிட்ட போய் பேசினேன். அவன் நம்பி இருக்க மாட்டானே. அதான் இல்ல, வழக்கமா நம்ம இந்த மாதிரி கார்த்திக் கிட்ட போய் சொன்னா கோவப்படுவான், நம்மளே திட்டுவான். ஆனா இந்த வாட்டி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கிற அர்ஜுன், என்னை விட்டுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா பாத்துக்கோங்களேன். ஆச்சரியமா இருக்க. ஆமா, விஜய் விஷயத்த சொன்னியா? ஆ, சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா பாவம், அவன் இருந்த மனநிலைக்கு அப்புறமா சொல்லலான்னு விட்டுட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். ஆமா, உன் மாமா ஃபாரின் கிளம்பிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். 2 weeks ப்ரோக்ராம். கார்த்திக் இப்ப இருக்கிற மனநிலைக்கு அபிராமி பத்தி யோசிக்கலாம். கார்த்திகாலேயோ இல்ல வேற யாராலேயோ அபிராமிக்கு ஒரு பிரச்சனை வந்து அது பெருசாகிற நேரத்துல மாமா இங்க இல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா அவர் இருந்தா அவர் எப்படியும் அபிராமிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஹலோ, அர்ஜுன் பேசுறேன். அர்ஜுன், டாக்டர் ரவிராஜ் பேசுறேன். டாக்டர் சொல்லுங்க டாக்டர், என்ன திடீர்னு? சி, த மேட்டர் இஸ் வெரி அர்ஜென்ட். உங்களுக்கு மூர்த்தின்னு ஒருத்தர் தெரியுமா? மூர்த்தி? எந்த மூர்த்தி? நீங்க கூட வேலை வாங்கி தந்தா சொன்னாரு. ஓ, அவனா? தெரியும் டாக்டர், ஆனா அவன் கொஞ்சம் தண்ணி பார்த்தியாச்சு. அவரே தான். அவரை என் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? ஏன், என்னாச்சு? நேற்று தெருவில் அடிபட்டு கிடந்தாரு. ஹிட் அண்ட் ரன் கேஸ் நினைக்கிறேன். அவர் ஆக்சிடென்ட் பண்ணது யாரும் தெரியல. போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். இஸ் கண்டிஷன் இஸ் வெரி பேட். அவரு உங்க பேரை சொல்லி உங்களை பார்க்கணும்னாரு. சரி டாக்டர், நான் இதோ இப்பவே வரேன். என்னாச்சு அர்ஜுன்? பாலாஜி, நம்ம மூர்த்தி இல்ல, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்கான். டாக்டர் ரவிராஜ் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அப்படியா? மூர்த்தி என்ன உடனே பார்க்கணும், பேசணும்னு சொல்றாங்க. நான் உடனே கிளம்புறேன். ஓகே. பாலாஜி, ஒருவேளை மூர்த்தி எல்லா உண்மையும் சொன்னாலும் சொல்லுவான். நீங்க எதுக்கும் நேரா போய் கார்த்திக் கிட்ட எப்படியாவது பேசி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருங்க. சரி, ஓகேவா? நீ கிளம்பு. கேசவ், அர்ஜுன் நீ கடையை பார்த்துக்கோ, நான் அப்பப்போ ஃபோன் பண்றேன். என் பேர் அர்ஜுன். இங்க மூர்த்தின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் இருக்காருமே. ஆப்போசிட்ல இருக்காரு. தேங்க்ஸ். See, he's in a very critical condition. Internal bleeding ஜாஸ்தியா இருக்கு. உயிர் பிழைக்க ஹோப்பே இல்லை.
எவ்வளவு நேரம் உயிரோடு இருப்பாருன்னு தெரியல. ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்தி வச்சிருக்கோம். உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. He is counting his time. அர்ஜுன், அர்ஜுன். மூர்த்தினே, மூர்த்தினே இங்க பாருங்க, நான் அர்ஜுன் வந்திருக்கேன். மூர்த்தினே, நான் தான்.